இந்த அறையில கூட இல்ல. எங்க போனாருன்னு தெரியலையே. லாமா உள்ள தானே தூங்கிட்டு இருந்தா. உள்ள கூட பாத்துட்டு இல்ல. பூட்டு திறந்திருக்கு. ஐயோ, எங்க போயிருப்பாரு? மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! பண்டிதனே ராமகிருஷ்ண மகாமந்திரியாரே, மகாராஜா. இன்னைக்கு செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம். மகாராஜா. மன்னிக்கணும் மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க நினைக்கிறேன். நிச்சயமா குருதேவா, சொல்லுங்க. மகாராஜா, நம்ம நாடு சுபிக்ஷமா இருக்கு. இங்க இருக்கிற மக்கள்லாம் சந்தோஷமாவும் செழிப்பாவும் இருக்காங்க. இயற்கை பேரழிவுகள், வியாதிகள் இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம நாட்டை தாக்கவே இல்லை. உண்மைதான் மகாராஜா, நம்ம நாட்டை எதிர்க்கிறதுக்கு பெரிய விரோதிகள் யாரும் இல்லை. இதெல்லாம் அந்த கடவுளோட அருளால தான். அதனால அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொன்னாதான் நம்மள நல்லபடியா பாத்துக்குவாரு. என்னுடைய ஆசையும் அதுதான் குருதேவா. இப்ப சொல்லுங்க, இதுக்கு நாம என்ன பண்ணலாம், நீங்களே சொல்லுங்க. இதுக்காக நான் ஒரு மகா யாகத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மகாராஜா. அதுக்கான அனுமதியை வழங்குமாறு நான் உங்களை கேட்டுக்கிறேன். குருதேவா, இதுக்கு அனுமதிக்கான எந்த அவசியமும் இல்ல. மகா யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா மகாராஜா, மந்திரியாரே, கடவுளை சந்தோஷப்படுத்தக்கூடிய எந்த காரியத்திலையும் தடங்கள் உண்டாக கூடாது. சரி மகாராஜா. குருதேவா, நீங்க யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆகட்டும் மகாராஜா. பாத்தியாமணி, அந்த கிழவன் நினைச்சத ஒரு வழியா சாதிச்சு காட்டிட்டான். இப்ப இந்த கிழவ அரசு கஜனாவை முழுசா காலி பண்ணாம விட மாட்டான். எனக்கு நல்லா தெரியும் நீங்க கண்டிப்பா மகா யாகத்துக்கான ஏற்பாடுகளுக்கு அனுமதி கொடுப்பீங்கன்னு. அதனாலதான் நான் அதுக்கு தேவையான பொருட்களோட பட்டியலை ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அதை நான் படிக்கிறேன். நிச்சயமா படிங்க குருதேவா. ஆகட்டும் மகாராஜா. இந்தாங்க படிங்க. மகாராஜா, 5000 தேங்காய், 500 பானை நெய். அடே அப்பா, இதுதான் விஜயநகரத்துடைய அரசவையா? வணக்கம் பண்டிதரே. எனக்கு வணக்கம் செலுத்துனீங்க. அப்படின்னா நீங்க என்ன கௌரவப்படுத்துனீங்களா என்ன? நிஜமாவா? அப்படின்னா நான் அரசவைக்குள்ள போக அனுமதி கொடுப்பீங்களா? கண்டிப்பா பண்டிதரே. நிஜமாவா? ஆமாம். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. பண்டிதன் ராமகிருஷ்ணனை நான் ஓய்வெடுக்க சொல்லி அனுப்புனே. அப்புறம் அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? 100 மூட்டை பாதாம் பருப்பு. மகாராஜா. கேட்டுச்சு கேட்டுச்சு. 5 தேங்காய், 5 கிண்ணத்துல நெய். மேல சொல்லுங்க குருதேவா. 5 தேங்காயா? மகாராஜா, 5 தேங்காய் இல்ல, 5000 தேங்காய்கள், அப்புறம் 5 பானை நெய். மகா யாகம் மகாராஜா. ஆமா, 5 பானை நெய். 5 பானை நெய் குருதேவா. 5 பானை பத்தாது மகாராஜா. அதாவது 500 பானைகள், 500 பானைகள் நெய். இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பண்டித ராமகிருஷ்ணா, உனக்கு இங்க என்ன வேலை? உங்களுக்கு என்ன தெரியுமா பிரபு? நான் கொடுக்க போற மருந்தால ராமகிருஷ்ணனுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? அவனோட மூளையில இருந்து கடந்த 5 வருஷ ஞாபகங்கள் அப்படியே பறந்து ஓடி போயிடுங்க. தெரியுமே, நல்லாவே தெரியும். உன்னை மறக்க முடியுமா? ஏன்னா நீ பண்டிதன் ராமகிருஷ்ணன் ஆச்சே. ஆனா உனக்கு நான் யாருங்கிறது தெரியுமா? நல்லா தெரியுங்க. நீங்க இந்த அரண்மனையுடைய சமையல்காரர் தானே? அதுக்காக தானே 5 பானை நெய் கேட்டீங்க, சரிதானே? 5 பானை இல்ல, 500 பானை நெய். சமயக்காரனா? நீ இப்போ சமயக்காரன் யார சொன்ன? என்ன பார்த்தா உனக்கு சமயக்கார மாதிரியா தெரியுது?
நானே என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் தான் இந்த விஜயநகரத்தோட ராஜ புரோகிதன், ஆச்சாரிய தாத்தாச்சாரியார். ஐயோ, மன்னிக்கணும். வணக்கம் ராஜகுரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். அது சரி, நீ இந்த கூட்டத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் கூட வா, பண்டித ராமகிருஷ்ணா, வா. இவர்தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகா சக்கரவர்த்தி சாம்ராட் கிருஷ்ணதேவராயர். வணக்கம் மகாராஜா. என்ன கூடவா அடையாளம் தெரியல பண்டிதர் ராமகிருஷ்ணா? இல்லைங்களே, ஆனா உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராமகிருஷ்ணா? இங்க மகாராஜா நான் கிடையாது, அவர்தான் மகாராஜா. மன்னிச்சிருங்க மகாராஜா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அது என்னன்னா, நான் கேள்விப்பட்டது அப்படி. மகாராஜா சக்கரவர்த்தி எல்லாம் நல்லா குண்டா இருப்பாங்களாம், அதான் இவருன்னு நினைச்சிட்டேன். என்னோட குழப்பத்துக்கு காரணம் இதுதான். தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் மகா மந்திரி. அப்படிங்களா? அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி உங்களை முன்ன பின்ன பார்த்தது இல்லைல்ல, அதான் குழப்பம். ஆனா மகாராஜா, நீங்க ரொம்ப ஒல்லியா, திடகாத்திரமா, உயரமா, ரொம்ப மன்னிக்கணும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரே. நான் பல காலம் உங்களை எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. நீ என்ன சொல்லிட்டு இருக்க பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, உங்களுக்கும் என்ன தெரியுமா? ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நானே இப்ப முதல் முறையா தான் உங்களை பாக்குறேன். ஓ, அப்படின்னா நீ இப்ப என்ன சொல்ல வரன்னா, இதுக்கு முன்னாடி நீ மகாராஜாவை பார்த்ததே இல்ல. என்ன முட்டாள்தனமா திரும்ப கேள்வி கேக்குறீங்க? நானே தான் சொல்றேன்ல, மகாராஜாவை இப்பதான் முதல் முறையா பாக்குறேன்னு. அப்புறம் எப்படி முன்னாடியே பார்த்தது கிடையாதான்னு கேட்க வரீங்க? பண்டித ராமகிருஷ்ணா, என்னையோட உனக்கும் இந்த விஜயநகரத்துக்கும் இருக்கிற உறவு அருந்து போயிடுச்சு. மகாராஜா, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வேலை இருந்தா இந்த அடியை எனக்கு தர முடியுமாங்க? எங்க அம்மா சதா சர்வகாலமும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு இப்ப வேலை எதுவும் இல்லையா? இல்ல மகாராஜா, நீங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா என் வாழ்க்கையே மாறி போயிடும். அதோட நான் சாரதாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா அவரோட அப்பா சரியான கஞ்சம். என்ன மாதிரி ஒரு ஏழைக்கு அவர் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. அதனால கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை தாங்களே. எனக்கு சேவை செய்யற பாக்கியம் கொடுத்தீங்கன்னா நாள் பூரா உங்களுக்கு சேவை செய்வேன். ஓ, அப்படியா? இதுக்கு முன்னாடி நீ மகாராஜாவுக்கு சேவை பண்ணதே இல்லையா? இவர் உண்மையிலே ராஜகுரு தானா? இவருக்கு ஞாபக மறதி வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா, நான் தான் முதல்லயே சொன்னேனே, மகாராஜாவை நான் இப்பதான் முதல் முறையா நேர்ல பாக்குறேன். நான் ஒரு ஏழை பிராமணன், தென்னாலி கிராமத்திலிருந்து வந்த சாதாரண பண்டிதன். இந்த அரசவைக்குள்ள வர வாய்ப்பு இப்பதான் கிடைச்சிருக்குன்னா பாருங்க. சரி சரி, அப்படின்னா நீ மகாராஜாவுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற, அப்படித்தானே? ஆமாங்க, கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். சின்ன வேலையா இருந்தா கூட பரவாயில்லை. எனக்கு தகுதியான வேலை நினைச்சா நீங்க எதை கொடுத்தாலும் நான் செய்வேன். மகாராஜா, இவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். நான் இப்பவே அதை நிரூபிக்கிறேன். சரி, நான் உன்கிட்ட என்ன வேலை சொன்னாலும் அதை நீ செய்வியா? கண்டிப்பா குருதேவா. அப்படியா? அப்ப நீ ஒரு வேலை பண்ணு, என் காலனிய சுத்தம் பண்ணு. என்ன குருதேவா, இது சொன்னது காதுல வேலையா? என் காலனிய கழட்டி சுத்தம் பண்ணு, அதுக்கப்புறம் நான் உனக்கு இங்க வேலை கொடுக்கறேன். காலனினா என்ன? எனக்கு விவரம் புரியலீங்க. இதோ என் கால்ல போட்டிருக்கேன்ல, இதத்தான் சொன்னேன். நல்லா பாரு. எங்க இருக்கு?
உனக்கு கண்ணு கூட தெரியாம போயிடுச்சா என்ன? இல்லைங்க, தெரியுது. 2 இருக்கே. சரி, இத என்னங்க பண்ணணும்? இத கழட்டி சுத்தம் பண்ணு. அப்படியா? இத எப்படிங்க சுத்தம் பண்ணணும்? இதோட செயல் விளக்கம் என்ன? அடடா, எப்படி செய்யணும்னு நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன். இது காலனி, இது துணி. ஆ, இத இப்படித்தான் சுத்தம் பண்ணணும். ஓஹோ. இங்க பாத்தியா, சுத்தமா ஆயிடுச்சு. இப்ப புரிஞ்சுதா? அடடா, பிரமாதம் குருதேவா, ரொம்ப நன்றி. காலனியை சுத்தம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்போ எனக்கு வேலை வாங்கி கொடுங்களேன். என்ன அட, இப்பதானே எல்லாரும் முன்னாடி எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு. வேலை வாங்கி தரணுமா? நீ என் காலணிகளை சுத்தம் பண்ணவே இல்லையே. பணியாச்சே. எப்போ? இப்பதான். யார் செஞ்சது? நீங்க தான். நான் பண்ணல, ஆனா உங்களை செய்ய வச்சேன்ல. காலனியை சுத்தம் பண்ண சொன்னீங்க, செய்ய வச்சுட்டேன். மணி, எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்டிதர் ரொம்ப புத்திசாலியா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். கிழவன் கையாலேயே அந்த நாத்த முடிச்ச காலனியை சுத்தம் பண்ண வச்சுட்டோம். பண்டிதனை அடிச்சுக்கவே முடியாது. பண்டித ராமகிருஷ்ணா, என்ன நீ முட்டாளாக்க முயற்சி பண்ணிருக்க. ஆரம்பிச்சதே நீங்க தானங்க, ஆனா உங்களால முடியல, நான் சாதிச்சுட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? குருதேவா, நான் ஒரு ஏழையா இருக்கலாம், ஆனா எனக்கு சுய மரியாதை இருக்கு. நீங்க எனக்கு கொடுத்த அந்த வேலையில என் கௌரவம் மட்டும் இல்ல, நான் வந்த கிராமத்தோட கௌரவமும் அடங்கி இருந்தது. யார் ஒரு சக மனிதனை தப்பா நடத்துறாங்களோ, யார் அவங்கள ஏளனமா கிண்டல் பண்றாங்களோ, அவங்க இந்த மாதிரி உயர் பதவியில இருந்தாலும் அதுக்கு தகுதி இல்லாதவங்க. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் மகாராஜா, நான் உங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு தாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு கருணை உள்ளம் இருக்கு. என் தகுதிக்கு சின்னதா எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல. யோசிச்சு நிதானமா எனக்கு ஒரு தகவல் கொடுத்து விடுறீங்களா? நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இனிமே என்னைக்கும் என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க, இல்லனா விளைவுகள் கடுமையா இருக்கும். குருதேவா, இந்த பண்டிதனுடைய ஞாபக சக்தி சுத்தமா அழிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த அரக்கிருக்க உங்களை அதிரடியா தாக்கிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த அரசவையில எல்லாரும் முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்திட்டு போயிட்டான். குருதேவா, அவன் உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டான்னு நினைக்கிறேன், பாத்துக்கிங்க. மகாராஜா, எனக்கு அவமானம் நடந்திருக்கு மகாராஜா. குருதேவா, நீங்க அமைதியா இருங்க. பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு கோவப்படாதீங்க. அவனோட மனநிலை சரியில்லை. நல்லது எது கெட்டது எதுன்னு அவனுக்கு இப்ப தெரியல. தயவு செஞ்சு நீங்க அவன் சொன்னதை தப்பா எடுத்துக்காதீங்க. ஆகட்டும் மகாராஜா, எனக்கு புரியுது மகாராஜா. நான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் மேல கோவமே படக்கூடாது. ஏன்னா அவனுக்கு மனநிலை கொஞ்சம் சரியில்லை. அவன் மூளையோட கட்டுப்பாட்டை இழந்துட்டான் மகாராஜா. இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பண்டிதன் ராமகிருஷ்ணனை தர்பார்ல இருந்து வெளியே அனுப்புறது தான் நல்லதுன்னு தோணுது. அவனுக்கு விடுமுறை கொடுக்கறதுனால பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல. விஜயநகர சரித்திரத்துல அதோட அரசவை உறுப்பினர்கள் ரொம்பவே திறமையானவங்களாவும் நிபுணர்களாவும் இருக்கணும் மகாராஜா. அப்படிப்பட்ட இடத்துல ராமகிருஷ்ணன் இருந்தா தர்பாரோட மரியாதை குறைஞ்சிரும் மகாராஜா. அதனால பண்டிதன் ராமகிருஷ்ணனை நிச்சயமா வெளியேற்றியே ஆகணும் மகாராஜா. சரி குருதேவா, நான் இது விஷயமா யோசிச்சு முடிவெடுக்கிறேன்.